ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக வந்த லேடி அப்படியே பக்கத்தில் இருக்க பைக்கை தொட்டதுனால அடுத்தடுத்து எல்லா பைக்கும் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் இவ்வளோ வேலையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எங்கே இந்த வீடியோவில் பெட்ரோல் பங்கில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். பங்கில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3 பேர் ட்ரிபிள்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. பங்க் இவ்வளோ பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமும் வண்டியை இன்னும் நிறுத்துற மாதிரி இல்லை பாருங்க. கடைசியில் அங்கே இருக்கிற ஆட்கள் மேலே இடிச்சு தள்ளி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் சேர்ந்து வந்ததே தப்பு. இதில் சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கதிகலங்க விட்டுருவாங்க போல. நம்பி நிற்கிறதுக்கு வழி இல்லை பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நீங்கள் கட்டில் படுத்து போர்வையை போத்திட்டு பட்டப்பகல் நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். இதை பார்த்த 2 பேர் கட்டில் தூக்கி அப்படியே நடு ரோட்டில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சரியாக ஒரு டெம்போவும் வந்தது. டெம்போ வந்து ஹாரன் அடித்து சத்தம் தாங்க முடியாமல் அந்த ஆள் எந்திரிச்சிட்டாரு. வீட்டு முன்னாடி படுத்திருந்தமே அப்படின்னு பார்த்தா கடைசியில் நடு ரோட்டில் கட்டலோடு இருக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கல்யாண வீட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஃபோட்டோ நல்லா வரணுங்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் வித்தியாசமாக போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் அதுக்காக படுற பாடு தான் தாங்க முடியல. பூ கொடுக்குறது எப்படின்னு இந்த மாப்பிள்ளைக்கு 10 தடவை கிளாஸே எடுத்திருப்பாங்க போல. ஃபோட்டோவே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க போல. எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாருங்களேன். இன்னைக்கு பொழுது முடியறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன சிரமங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு மாப்பிள்ளையோட மன ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, என்னென்னவோ விளையாட்டு பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டா இருக்கும் போல. விளையாட்டு என்னவோ பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. ஆளு கீழே விழாம இருந்தா சரிதான். எங்க இருந்துதான் இந்த மாதிரி யோசனையெல்லாம் வருமோ தெரியல. அடுத்ததான் வயசான தாத்தா சைக்கிள் ஓட்டி போகும்போதே ஆச்சரியமா தான் பார்ப்போம். ஆனா இந்த தாத்தா ரொம்ப வித்தியாசமா சைக்கிளையே அப்படியே அலைக்க தூக்கிட்டாரு பாருங்க. ஏதோ ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அதோட மியூசிக் வேற போட்டுட்டு இருக்கிறாரு. 2 கையும் 2 காலும் சும்மா தான் இருக்கு. பல்லால சீட்டு கடிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெயிட்டான சைக்கிளை தூக்கி இருக்கிறாரு. பயங்கரமான ஆள் தான். அடுத்து இந்த வீடியோல ஹாரன் அடிச்சுட்டு இந்த வண்டி தடுமாறி போகும்போது சுத்தி இருக்கிற ஆட்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அப்படி இந்த வண்டி வர்ற செய்தியை அறிஞ்சு அந்த லேடியை கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாங்க பாருங்க. தடுமாறி விழாத குறை தான். நம்ம போகும்போதே எத்தனை பேரை பயமுறுத்திட்டு போறோம். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது, பைக்ல போற பொண்ணு நல்லா தான் வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தாங்க. ஆனா பின்னாடி ஒருத்தர் எந்த அளவுக்கு சர்க்கஸ் காட்டுற மாதிரி வந்திருக்காரு பாருங்க. பயங்கர சத்தத்தோட ஒத்த வீல்ல வண்டி ஓட்டி போனதுனால இந்த பொண்ணு கொஞ்சம் குழப்பமாயி எங்க போறோம்னு தெரியாம கடைசியில இந்த பக்கமா வண்டியை விட்டுட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரே பைக்ல 4 பேர் 5 பேர் போறதெல்லாம் கூட பார்த்துருப்போம். ஆனா இந்த மாதிரி யாரையும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ரோட்ல போற மற்ற ஆட்களையும் இதை சும்மா விட்டுருக்காங்க பாருங்களேன். இமை பொழுது பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இப்படி ஒரு ஐடியாவா இருக்கும் போல. இனி பைக்ல பின்னாடி இருக்க வேண்டிய சீட்டை அப்படியே முன்னாடி தூக்கி வைக்க வேண்டியதுதான். எப்படியெல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரயில்வே ட்ராக்ல பைக்கை ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். ஓட்டுறது இல்ல, மெதுவா உருட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இதை பத்திரமா கரைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அவருக்கு ஒரு பக்கம் பதட்டம் இருக்குதுன்னா இதை பார்க்குற ஆட்களுக்கு தான் ரொம்ப பதட்டமா இருக்குது. ஏன்னா கீழே அவ்வளோ ஆழத்துல தண்ணி இருக்குது. பைக்கோட விழுந்தா அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மெதுவா உருட்டி எப்படியோ கரையை போய் சேர்ந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன பசங்களுக்காக வச்சிருக்கிற விளையாட்டெல்லாம் எடுத்து விளையாடுறதே பெரியவங்களுக்கு வேலையா போச்சு. சின்ன சைக்கிள் ஓட்டுறது, சின்ன ஊஞ்சல் ஏறி உட்காந்து ஆடுறதுன்னு. அப்படிதான் இங்க வீட்டு பசங்க விளையாடுறதுக்காக ஒரு ஊஞ்சலை கட்டி விட்டுருந்தா அந்த ஊஞ்சல்ல ஏறி உட்காந்து அதை உடச்சி விட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். வீட்டுக்கு ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, அடிக்கிற வெயிலுக்கு வெறுங்கையெல்லாம் கொண்டு போனா கருத்து போகும்னு 2 கைக்கும் 2 பைய மாட்டி விட்டாச்சு. இப்போ பைக்கில் போகும்போது வெயில் படாது. ஆனால் தலைக்கு ஏதாவது போடணுமே அப்படின்னு யோசிச்சு டயப்பரை வாங்கி தலையில் மாட்டியிருக்கிறாங்க பாருங்க. இது என்னடா புதுவிதமான யோசனையா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஹெல்மெட் போட சொன்னால் வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு யோசனையா. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கடையில ஒரே ஒரு ஆளு தான் இருக்கிறாரு. இதை பார்த்தே வேணும்னே தேடி வருவாங்க போல. அவர்கிட்ட ஏதோ கேட்குற மாதிரி கேட்டுட்டு அவர் கையில வச்சு பார்த்துட்டு இருந்த போனை வேகமா பிடிங்கிட்டு அந்த ஆளு ஓடிட்டாரு. ஆக மொத்தத்துல கடைக்குள்ள யாராவது பேசுறதுக்காக வந்தா கூட ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. இவரு கதவை திறந்துட்டு வெளியே போறதுக்குள்ள ஆள் ஓடியே போயாச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட எதையோ பிடுங்கிறதுக்காக பைக்ல 2 பேர் வந்திருக்காங்க. கடைசியில அந்த ஆளு சுதாரிக்கிற நேரம் பார்த்து 2 பேரும் பைக்ல இருந்து தப்பி தவறி கீழே விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த ஆளு நம்மளை விட்டா போதும் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. இந்த வீடியோல கடையில பொருள் வாங்குறதுக்காக நிக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். ஆனா யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. கடையில கொஞ்சம் கூட்டம் தான். வேணுங்கிறத எடுத்துட்டு சத்தமே இல்லாம வெளியே நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த சின்ன டெம்போல இருந்து பெரிய ட்ரக்குக்கு நிறைய பொருட்களை ஏத்துறதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நிக்கிறவரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறாரு.
பார்க்குறாரு. நல்ல வேளை 2 அடி எடுத்து வைக்கல. அங்கே இருக்கிற மின்கம்பம் பாருங்க, எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு. கொஞ்சமும் எதிர்பாராத சம்பவம் தான். இங்கே நின்னது எவ்வளோ நல்லதா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான நுழைவாயில் தான். இந்த இடத்துல நல்ல மழை பெய்யுது, காற்றும் அதோட வேகத்துக்கு அடிக்குது. அந்த நேரம் பார்த்து ரோட்டில் பைக்கில் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. கரெக்டாக வரவும் இந்த நுழைவாயில் அப்படியே கீழே விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல வேளை தாண்டி போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வெளியில் நல்ல காற்று வேகமாக அடிக்குது. அதனால இந்த கதவே கொஞ்சம் அப்படியே ஆடுற மாதிரி தெரிஞ்சதுனால கதவு விழுந்துடக்கூடாதுன்னு அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க, கண்ணாடி கதவு. இதுல ஒருத்தர் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில பிடிச்சிட்டு இருந்தவர் அதுல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு பாருங்களேன். இதே மாதிரி காற்று வேகமாக அடிக்கும்போது வீட்டில இருந்து வெளியே எட்டி பார்த்ததுக்கு எப்படி ஒரு சம்பவத்தை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. எங்கிருந்தோ அட்டைப்பட்டி, தகர டப்பா அப்படின்னு எல்லாமே வேகமாக பறந்து வருது. உடனே உள்ளே ஓடி போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். கடலில் இறங்கி நீந்திட்டு வரதுக்குள்ளே கூடவே வந்திருக்கு ஒரு பெரிய ஆக்டோபஸ். எப்படி கலராக இருக்குது பாருங்க. அவரோட உடம்பை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு அவ்வளோ பிடிவாதமாக இறுக்கமாக பிடிச்சிருக்கு. 4 பேர் சேர்ந்து அதை எடுத்து விட்டாதான் உண்டு போல. பார்க்கறதுக்கு நமக்கு இப்படி இருந்தாலும் அவருக்கு வலிக்குமோ என்னவோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஜீப்பில் இருந்துட்டு அங்கே நிற்கிற யானையை கூப்பிட்டுருக்குறாங்க. யானையும் பக்கத்தில் வந்தது. விலங்குகள் அந்த பக்கமாக நின்றுதுன்னா அது பாட்டுக்கு நிற்கணும்னு விட்டுறணும். குரல் எழுப்பி கூப்பிட்டோம் அப்படின்னா கடைசியில் பாருங்க இந்த ஜன்னல் கண்ணாடியை அப்படியே உடச்சி விட்டுட்டு போயிருக்கு. ஏதோ இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த ஜீப்பை கவிழ்த்து போடுறதெல்லாம் யானைக்கு ரொம்ப சுலபமான வேலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சூறாவளி காற்று வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது தான். இந்த கடைக்கு உள்ளே இருந்த அட்டைப்பட்டியெல்லாம் எப்படி பறந்து போகுது பாருங்க. ஏதோ ஃபேனை வச்சு பறக்க விட்ட மாதிரி அவ்வளோ வேகமாக பறந்து எத்தனை தெரு தள்ளி போச்சுன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ வேகமாக போய்கிட்டே இருக்குது. காத்தடிச்சா அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க, உண்மைதான் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் நடந்து வந்துட்டு இருந்த ஒரு லேடி பின்னாடி வந்துட்டு இருக்கிற ட்ரக்கோட நிலைமையே சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓட்டமாக ஓடி வந்துட்டாங்க. அந்த லேடியோட கணிப்பு ரொம்ப கரெக்டாக தான் இருந்திருக்கு. அந்த வண்டி எப்படி தடுமாறி போயிருக்கு பாருங்க. இந்த வீடியோவில் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மாடோட முதுகு மேலே ஏறி உட்காந்து ஜாலியாக சவாரி பண்ணிட்டு இருக்கிற நிறைய குருவிகளை தான் பார்க்குறோம். இருந்தாலும் இந்த குருவிகளுக்கு இவ்வளவு சேட்டை ஆகாது. மாடோட முதுகுல புது டிசைனே போடுற மாதிரி எப்படி லைனா இருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரிஞ்சதுனால என்னவா இருக்கும் அப்படின்னு கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா கதவுக்கு அடியில ஒரு பாம்பு இருந்திருக்கு. திறக்கும் அது வீட்டுக்குள்ள போயிடுச்சு. பார்த்து மிரண்டு போனாங்க பாருங்க. முழுசா பார்த்துட்டு விட்டா போதுன்னு ஆள் ஓடவே ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. இங்க காத்தடிக்கிற வேகத்துக்கு கடைக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெட்டியெல்லாம் கூட நகர ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ அதை பிடிச்சு மறுபடியும் உள்ள கொண்டு போயிட்டாங்க. பார்த்து ஆளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகும்னு சொல்லுவாங்க, உண்மைதான் பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது ரோட்ல போயிட்டு இருக்கிற ட்ரக்கு அங்க ஓரத்துல இருக்கிற மின்கம்பத்தெல்லாம் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. இவ்வளோ பெரிய இடம் இருக்கும்போது இப்படியெல்லாம் வண்டி ஓட்டுனா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். பெரிய சத்தத்தை கேட்டதும் அங்கிருந்து எல்லாரும் வேகமாக ஓடி வந்திருக்காங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. காற்றும் அதோட பங்குக்கு வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த காற்றுக்கு எப்படிப்பட்ட பொருட்கள்லாம் பறந்து வருது பாருங்க. பார்க்கறதுக்கு அப்படியே தகர தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மொட்டை மாடியில இருந்து டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேளை அந்த நேரத்தில் ரோட்டில் யாரும் நடக்காததுனால எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் விருந்து பண்ணுறதுக்காக பெரிய கூடாரமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பொருட்களும் சகலமும் தயாராக தான் இருக்குது. கடைசியில் ஒரு காற்றடிச்சுது. பெஞ்சு, சேரு, இருக்கிற விரிப்புகள் அப்படின்னு மொத்தமாக சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. காற்றோட வேகத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிலைமையே தாறுமாறாக மாறிடுச்சு.